கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசிய செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ராஜகுமரன், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். 2ஆக இருந்த இந்த எண்ணிக்கை தற்போது 6ஆக உயர்ந்து இருக்கிறது. தொடர்ந்து இந்த எண்ணிக்கை உயருமா? அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? தமிழக அரசியலில் அடுத்தடுத்து அரசியல் பரபரப்புகள் அரங்கேற்றம் அடைந்து வருகின்றன. இப்பொழுது ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி ஒன்று தமிழகத்தில் மறைமுகமாக நடந்து வந்திருப்பது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை தொகுதியினுடைய உறுப்பினர் இளையராஜா புகார் கொடுத்ததை தொடர்ந்துதான் காவல்துறையினர் அந்த புகாரை பெற்று விசாரிக்க தொடங்கியிருந்த நிலையில் தற்பொழுது ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியிலே தமிழகத்தில் சிலர் ஈடுபட்டிருப்பது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கின்றது. இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்ட நபர்களை பொறுத்தவரை இரண்டு தரப்பாக பிரிக்கின்றார்கள். காவல்துறையினரை கேட்கும் பொழுது நேரடியாக திமுகவில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் தேர்தல் காலங்களிலே கருத்து கணிப்பு என்கின்ற பெயரிலே ஒரு சில கட்சிகளுக்கு ஆதரவாக கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடியவர்களாக கடந்த காலத்தில் செயல்பட்டார்கள் என்பதை போன்று குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களும் இந்த பட்டியலில் இணைந்திருக்கின்றார்கள் என்று காவல்துறையினர் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே 6 பேர் இதுவரை கைதாகி இருக்கின்றார்கள். தமிழக அரசியலை பொறுத்தவரை இதுபோன்று ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகள் எதுவும் கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்குள் நடைபெற்றது கிடையாது. ஆனால் இப்பொழுது வெளிப்படையாக ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி ஒன்று நடந்திருக்கின்றது. தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களில் யாரெல்லாம் சற்று மனக்குமுறலோடு இருக்கின்றார்கள், நீண்ட காலமாக விஜய் மக்கள் இயக்கத்தில் நாங்கள் பயணித்தோம், தற்பொழுது ஒரு அரசியல் கட்சியாக மலர்ந்து ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அளவிலேயே எங்களை வைத்து விட்டார்கள், எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்க வேண்டும், அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நிலையில் எங்களுக்கு ஏன் மாவட்ட செயலாளர் பதவி கூடுதலாக வழங்கப்படவில்லை என்பதை போன்ற ஒரு மனக்குமுறலில் இருக்கக்கூடியவர்களை பற்றி ஒரு பட்டியலை எடுத்திருக்கின்றார்கள் என்றும், அந்த பட்டியலை அடிப்படையாக வைத்து யாரெல்லாம் தாவேகா ஆட்சியின் மீது அதிருப்தியில் இருக்கின்றார்கள் என்பதை கண்டறிந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் அணுகி நீங்கள் உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தால் போதும் என்பதை போன்ற வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்பது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் பேசி இருக்கின்றார்கள். எனவே ஆட்சி கவிழ்ப்பிற்கான ஒரு முயற்சியாகத்தான் இது இருக்கின்றது. தாவேகாவினுடைய உறுப்பினர்கள் 108 என்ற அளவில் தான் சட்டமன்றத்தில் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒரு 10 முதல் 15 பேரை ராஜினாமா செய்ய வைத்தால் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும். தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய கட்சிகளும் கூட ஒற்றை இலக்கத்தில் தான் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை போன்று கருதியவர்கள் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவல் காவல்துறை விசாரணை மூலமாக தற்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்ற அடிப்படையிலே இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவாளர்கள் மூலமாக இதில் ஈடுபட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது.